ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறது நம்ம வீட்டுடைய வரவேற்பறை, அதாவது லிவிங் ரூம் டூரை தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது தான் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போகலாம். இங்கே எல்லாருக்குமே நான் விர்ச்சுவல் வெல்கம் கொடுத்துக்கிறேன். வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். இப்போ உள்ளே என்டர் ஆன உடனே முதல்ல நம்ம வீட்டுடைய லிவிங் ரூம் 360 டிகிரி பார்த்துருவோம். இதுதான் நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸ். இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மேலே கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கேன். அடுத்தது வீட்டுக்கு உள்ள நம்ம என்டர் ஆன உடனே ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு உருளியில் பூவும் செம்பாலான சின்ன பாத்திரத்தில் சில மங்களகரமான பொருட்கள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி எலுமிச்சை பழம் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர்ற யார்கிட்டையாவது நெகட்டிவிட்டி இருந்தாலுமே இந்த பொருட்கள் தண்ணிக்கு நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வரவேற்பறையில் இந்த மாதிரி நம்ம அமைச்சு வைக்கும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த தண்ணி ஈர்த்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தோம்னா 3 சீட்டர் சோஃபா போட்டிருக்கேன். இப்போது வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே பிள்ளையார் ஃபவுண்டைன், வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்கேன். இந்த சவுண்டு நம்ம அடிக்கடி கேட்குறது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், குட் வைப்ரேஷன் கொடுக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வேஸில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பின்னாடி கிறிஸ்டல் ட்ரீ ஒன்று வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிளேனால் ஆன விநாயகரும் மகாலட்சுமி குட்டி சிலைகள் வச்சுருக்கேன். இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக மஞ்சள் குங்குமம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே அது அங்கே தான் இருக்கும். இங்கே சாம்பிராணி ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். பின்னாடி நெற்கதிர் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லது. வீட்டில் நம்ம வரவேற்பறையில் மயிலிறகும் நெற்கதிரும் வைக்கிறது ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன், அதனால் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸு, பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். நான் டெய்லி காலையில் புக்ஸ் படிக்கிற வழக்கம் எனக்கு இருக்குது. காலையில் ஒரு 10 நிமிஷம் புக்ஸ் படிப்பேன், அதனால் அங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு குட்டி மணி பிளான்ட்டு, குட்டி புத்தா, சின்ன சின்ன திங்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குட்டி குட்டி டெக்கர் ஐட்டம்ஸ் நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இவ்வளோ தான். அதுக்கு அழகாக குட்டி ஸ்ட்ரிங் லைட் ஒன்று போட்டிருக்கேன். இங்கே ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த மாதிரி பிரைட் கலர் நான் கர்டைன் போட்டிருக்கேன். இங்கே ஒரு சேர் இருக்குது. இங்கே தான் உட்காந்து தினமும் காலையில் புக்ஸ் படிக்கிற வழக்கம் எனக்கு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்தோன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளுக்கு மேலே இந்த வால் குட்டி குட்டி போஸ்டர்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடு தான். நானும் என் பொண்ணும் சேர்ந்து நல்ல கோட்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக எழுதி ஒட்டியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த அட்டையில் எப்பயுமே சில பேப்பர்ஸ் ரெடியாக இருக்கும். இங்கே பாப்பாவுடைய உண்டியல் இருக்குது. இங்கே பென் ஸ்டாண்ட், பென்னெல்லாம் இங்கே வச்சுருக்கு. அப்புறம் குட்டி பேப்பர்ஸு அவசரத்துக்கு ஏதாவது எடுத்து எழுதணுன்னா இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வெளியில் போயிட்டு வந்த உடனே ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பனை ஓலையால் ஆன பேஸ்கெட் இங்கே வச்சுருக்கேன். இங்கே குட்டிஸாக ஒரு டெக்கரேஷனுக்காக அலங்காரத்துக்காக இங்கே ஒரு குட்டி புத்தா ஸ்டாச்சு.
இங்கே வந்து கேண்டில் லைட் டீ ஹோல்டர்ஸ் வச்சுருக்கேன், மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள், ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். சில நாட்களில் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிப்போம், அதுக்காக நைட்டில் சோக் பண்ணுறதுக்காக நம்ம மறந்துடுவோம், டக்குன்னு எடுத்து இங்கே இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வந்து கண்ணுக்கு முன்னாடியே இருந்தால் ஈஸி அசஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும், மறக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக இங்கே டேபிள்லேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வாட்டர் பாட்டில். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. நான் வந்து கர்டைன் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய பூஜா யூனிட்டு. பட் நான் வந்து இதில் இப்போது பூஜா திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூஜை பொருட்கள், பித்தளை பாத்திரங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஸ்பேஸ் அழகாக இருந்தது. சரி, இந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டூல் ஒன்று வாங்கி அதில் வந்து புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து புத்தாவுடைய ஃபேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்னர் இது. இங்கே வந்து கிளேனால் ஆன ஒரு விண்ட்சைம் ஒன்று வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கார்னர் நம்ம வீட்டில். அடுத்தது இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கே வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். கீழே வந்து 3 டயர் ரேக் ஒன்று வச்சு டிவி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் டோருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் கையில் வந்து கலசம் ஏந்தி இருக்கிற தன்வந்திரி பகவானை ஒட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. பாபா கண்களையும் நான் ஒட்டியிருக்கேன் இந்த இடத்துல. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நேராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நான் இங்கே ஒட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜா யூனிட்டு. பூஜை பொருட்கள் வந்து நான் இந்த மாதிரி 4 டயர் ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய வீடியோ கூட நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 சீட்டர் சோஃபா குஷன்ஸ் போட்டிருக்கோம். டீ டேபிள் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி பேம்போ இன்டோர் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வால்லையுமே வந்து நல்ல பாசிட்டிவ் கோட்ஸ் இருக்கிற மாதிரியான வால் ஸ்டிக்கர்ஸ் நான் ஒட்டியிருக்கேன். நம்ம எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதை படிக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும். நமக்கு உண்டான கோல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு திருப்பி நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு, லோவாக இருக்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளுடைய லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூம் அப்படிங்கிறது வந்து சும்மா ஏதோ ஒரு வரவேற்பறை அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு ஹோம் மேக்கர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நமக்கு நாமளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அழகு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இவங்க இது வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்க அப்படின்னு இல்லாமல் நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரியான திங்ஸை வந்து வச்சு நம்ம அழகாக நம்ம அழகுபடுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதிகமான நேரம் வந்து வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து நம்மளுடைய வரவேற்பறை தான். காலையில் ஹஸ்பண்டோட ஒரு டீ காஃபி குடிக்கிறதுலேருந்து குழந்தைங்களோட விளையாடுறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சேட் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸ் வரும்போது எல்லாருமே கேதர் ஆகி ஒன்றா சிரித்து பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம இந்த இடம் தான் இல்லைங்களா. அப்படி ஒரு இடத்த வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நம்ம லிவிங் ரூமில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.